நான் இன்னைக்கு பட்டுக்கோட்டையில் இருக்கேங்க. பட்டுக்கோட்டையில் லட்சுமி காசு தான். லட்சுமி காசுன்னு ஏதோ ஒரு ஃப்ளாட்டில் நிற்கிறான்னு கேட்பீங்க. நான் இந்த ஃப்ளாட் நல்லா இருந்துச்சு. சரி, இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த கார்களை வந்து தனித்துவமாக காட்டலாம். ஏன்னா அங்கே வந்து செட்டில் வந்து நிறைய கார்கள் ரொம்ப கருப்படிச்சு ரொம்ப டார்க்காக தெரியும். அந்த உண்மையான அழகு தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால வந்து தனித்தனியாக எடுத்து நிப்பாட்ட சொல்லியிருந்தேன். உங்களுக்காக இந்த டயத்தில் ஒரு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 கார் பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கார் பார்க்குறோம் அப்படின்னா இனோவா பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் இருக்குங்க, எர்டிகா டீசல் இருக்குது, அடுத்து i20 இண்டிகா விஸ்டா இருக்குது, அடுத்து பலேனோ இருக்குங்க. இவ்வளோ கார்களுடைய அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்மளே சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இங்கே உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸ், இன்டீரியர், எக்ஸ்டீரியர்லாம் நம்ம வந்து சக்தி தான் நமக்கு சொல்ல போகிறாரு. ஸோ வணக்கம் சக்தி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். வணக்கம் சக்தி, எப்படி இருக்கீங்க? ஒரு 6 கார் பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாம் சூப்பராக இருக்கேன். வெற்றி ஸ்டூடர் சேனலில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அருமையாக இருக்கும். நல்லா இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க எல்லாம். கண்டிப்பாக. சரி, போயிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இனோவா பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் இனோவா பார்த்துருவோம். ஓகே, சரி, இனோவா பற்றி சொல்லுங்கள், டீட்டெயில் சொல்லுங்கள். இது வந்து 2006 மாடல் இனோவா. ஓகே, ஜி வேரியண்ட், 2 ஓனர், கோயம்புத்தூர் நம்பர். 2,72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டரு. வண்டி ஆர்சி ஓனர் வண்டி தான். ஆர்சி ஓனர் வண்டி தான். வண்டி பார்த்தீங்கன்னா அலாய்வெல்லாம் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. ஜியில் வராது. G4 வேரியண்ட் டாப் ஏசிலாம் வந்துடும் மேலே. ஓகே, ஆண்ட்ராய்டு சிஸ்டம், எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்டு செட்டு, ஆண்ட்ராய்டு சிஸ்டம், சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு. பாடி நல்லா தெளிவாக இருக்கு. ஒயிட் கலர் வண்டி, ஒரு அரசியல் யூஸுக்கு நல்லா இருக்கும். ஃபேன்சி நம்பர் 1188. ஓ, நம்பரும் உங்களுக்கு ஃபேன்சி நம்பரு. வண்டி நல்லா தெளிவான வண்டி, நல்லா இருக்குங்க. ஆமாம், ரைட்டு. ஏசி, இன்சூரன்ஸ் எல்லாம். இன்சூரன்ஸ் வந்து அடுத்த மாதம் 5ஆம் மாதம் வரைக்கும் கரண்டில். இன்ஜினை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இன்ஜின் எப்படி இருக்கு? இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, இன்ஜின் ஏன்னா டொயோட்டா பொறுத்த வரைக்கும் இன்ஜினுக்கு கேரண்டியாக கொடுக்கலாம். இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குது. ரைட்டு. இப்போ இதுக்கு என்ன ரேட்டு கேட்குறீங்க? நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,50,000 கேட்குறோம். நேரில் வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி சின்ன நெகஸ்டிபிள் தரலாம். கஸ்டமர் வண்டி தான், பேசி நம்ம எடுத்து. ஃபைனான்ஸ் வந்து இப்போ லோக்கலில் இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெளியூராக இருந்தீங்கன்னா உங்கள் சர்க்கிளில், உங்கள் மாவட்டத்தில் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் இருக்கும். நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம புக்கு தந்துடுவோம். நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரி சத்தி, ரொம்ப நன்றி. இங்கே உள்ள வண்டிகள் எல்லாமே இவங்க இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி தான் காட்ட சொன்னாங்க. இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி என்ன தான் நான் உங்களுக்கு காமிச்சாலும் நீங்கள் நேரில் வந்து இந்த காரை செக் பண்ணி பார்க்குற மாதிரி வராது. ஸோ அதனால உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் முழுசாக தந்துட்டேன். ப்ரைஸோட நிறைய இடத்துல ப்ரைஸ் சொல்ல மாட்டேன். வண்டி குவாலிட்டியாக இருக்கும். நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம், வண்டி எடுக்கிறீங்க எடுக்கல, நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நேரில் வந்துருங்க கண்டிப்பாக. ஆமாம், அதனால வந்து நீங்கள் இன்ஜின்லாம் வந்து நேரில் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி மெக்கானிக் கூட கூட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த வசதியெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். லட்சுமி கார்ஸ்லுக்கு இப்போ மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்தாலும் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது, டெஸ்ட் ட்ரைவ் போகலாம். ஆமாம், தாராளமாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு வெளியிலையும் விசாரிச்சுங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக கண்டிப்பாக வந்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்ச்சுனர். இது வந்து 2011 மாடல் 4 வீல் டிரைவ். ஓகே, 4x4. 4x4. ஓகே, நான் 2 ஓனர்ல இருக்கு. 2வது ஓனர் வேதாரண்ய அட்ரஸ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல வண்டியில. 2,34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. டயர் பாயிண்ட்லாம் ஓரளவு ஆவரேஜா நல்லா இருக்கு. பாடி லைன்லாம் நீட்டா இருக்கு. ஒரு சின்ன கிராச்சோ டெண்டோ எதுவும் கிடையாது. ஆமா, எல்லா கிளாஸுமே ஒரிஜினல், ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை வண்டி. ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு. இது போன வீடியோ நம்ம போட்டோமா? ஆமா, போன வண்டியை போட்டோம், நல்ல வியூஸ் வந்துச்சு. எல்லாம் பாதி பேர் லோனு தான் அதிகமாக தராங்க. ஒரு 5,50,000 தான் லோன் கிடைக்குது லிமிட்டல்ல. அதனால லோன் அதிகமாக இதாகாம இருக்கு. சப்போஸ் உங்க ஸ்ரீராமில் மட்டும் லோன் அதிகமாக தருவாங்க. சப்போஸ் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் அதிகமாக பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா. ஆனால் நம்ம போன டைமே இந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கையில இந்த காருடைய கண்டிப்பா எல்லாம் போட்டு எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். இல்லை, டோர் மேல் லாக்கிங் பாருங்களேன், இந்த ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குன்னு. ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இந்த கிளாஸ் கூட அடிபட்டு மாத்தல, எல்லாமே ஒரிஜினல் கிளாஸ்லேயே இருக்கு. ஃப்ரண்ட் கிளாஸ்ல மட்டும் ஒரு சின்ன கிராக் இருக்கு. அந்த கிராக்குமே கிளாஸ் ஒரிஜினாலிட்டியா இருக்கிறதுனால அப்படியே வச்சிருக்காங்க. ஒரிஜினல் கிளாஸா இருக்கு. ஏன்னா மாத்திட்டா ஏதோ அடிபட்டு என்ன வேற மாதிரி பெரிய அடியோ அப்படின்னு நினைச்சிருவாங்க. எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, அதை மட்டும் போட்டுக்கணும். மற்றபடி வண்டி எல்லாம் தெளிவா இருக்கு. இதுக்கு கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10,20,000 கேட்குறோம். ஓகே, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல தரலாம். 10-20 நேரில் வாங்க, கம்மி பண்ணி தந்துருவாங்க. கண்டிப்பா. நம்ம அடுத்து பார்க்க போறது டீசலுங்க. டீசல் வண்டி மைலேஜ் 25 கொடுக்கும். சொல்லுங்க, வண்டி சூப்பரா இருக்கும். ஓகே, 2011 மாடல் 3 ஓனர் எல்டி ஒரு ரிட்ஸ். மைலேஜ் 25 தாராளமா கிடைக்கும். வண்டி பாத்தீங்கன்னா பாடி லைன், இன்டீரியர், அவுட்லுக் எல்லாமே நீட்டா இருக்கு. பவர் விண்டோ மட்டும் வராது. டயர் பாயிண்ட்லாம் வரவும் சூப்பரா இருக்கு. வண்டி நல்லா இருக்கு. வண்டி நல்லா அருமையான கஸ்டமரும் நல்லா வெல் மெயின்டைன், நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு. வண்டி பக்காவா இருக்கு. ஸ்விஃப்ட்ல வர்ற இன்ஜின் தானே இதுலயே வரும்? இன்ஜின் தான். ஸ்விஃப்ட் இன்ஜின் தான். பாடி அந்த ஷேப்புக்கு தான் மைலேஜ் வண்டி.
இந்த பாடி ஷேப் போட்டுருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஷேப்புக்கு தான் மைலேஜ் தரும். மைலேஜ் கூட கிடைக்கும், ஷிஃப்ட்டோட கூட கிடைக்கும். 25 கிட்ட வரும், அசால்ட்டா கொடுக்கும். ஒரு பெரிய வண்டி வச்சிருக்கவங்க, ஃபார்ச்சுனர் இது மாதிரி வச்சிருக்கவங்கலாம் லோக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமா வச்சிருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா அதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நல்ல தெளிவான வண்டி, நீட்டான வண்டி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கு. ஆமா, பாடியை பாருங்க, பாடி லைனா பாருங்க எப்படி ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. அதான் தானே, அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா. ஓகே, இப்போ இதுக்கு எவ்வளவு விலை கேக்குறீங்க? 2,30,000 கேக்குறோம். நேர்ல வாங்க கம்மி பண்ணி தந்துரும். 2011 3 ஓனர். 2011 3 ஓனர். இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நம்ம அமௌண்ட் கொடுத்துட்டு ஓட்டிக்க வேண்டியது. ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு பண்ணிருக்க வண்டி. டைமிங் பெல்ட் இப்பதான் மாத்திருக்காங்க, ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஓகே, போயிடலாமா? 2,30,000 கேட்கறேன், நேர்ல வாங்க கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி போயிடலாமா? அடுத்து இந்த i20 என்ன டீசலா என்ன? டீசல் 2017 மாடல், ஸ்போர்ட்ஸ் டைப். ஓகே, ஒற்றைய ஓனர், மதுரை நம்பர். 1,32,200 கிலோமீட்டர் ஓடிக்கு, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். நம்ம ஒரு ஆர்சி ஓனர்ட்ட இருந்து எடுத்தது தான் வண்டி. வண்டி பாத்தீங்கன்னா டயர் பாயிண்ட்லாம் நல்லா இருக்கு. 6 ஸ்பீடு மேனுவல் கியர், ஆண்ட்ராய்டு பைனரி செட்டு போட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டேரிங்ல மவுண்டட் கண்ட்ரோல்லாம் வந்துருது. சீட் கவர்லாம் நல்லா இருக்கு. ஏர் பேக் 2 வந்துடும். ஹுண்டாய் தான் நம்ம ஹுண்டாய் குவாலிட்டி, டோர் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல வண்டி, தெளிவா இருக்கு. 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ. நல்லா வண்டி நம்பருமே நல்லா இருக்கு. நம்பர் ஃபேன்சி இருக்கு, நம்பர் முக்காவாசி ஃபேன்சி நம்பர் தான் இருக்கு. வண்டி அருமையா இருக்கு. வண்டி டீசல் வண்டி, மைலேஜ் 22 கொடுக்கும். 6 ஸ்பீடு, ஹை ஸ்பீடு இன்ஜின். ஆமா, இந்த வண்டிக்கு எவ்வளவு கேட்க நினைக்கிற டைமிங்க்கு போயிடலாம் ஸ்பாட்டுக்கு. இந்த வண்டிக்கு எவ்வளவு சக்தி கேக்குறீங்க? 5,75,000 கேட்கறோம். நேர்ல வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம். 5,75. ஓகே, ஃபைனான்ஸ் எவ்வளவு சக்தி கிடைக்கும்? ஃபைனான்ஸ் 5 ரூபா கிடைக்கும். 4,50 இருந்து 5 ரூபா கிடைச்சிடும். அடுத்து என்ன? இது ஒரு டாடா விஸ்டாங்க 2011 மாடல், 2 ஓனர், குவார்டர் ஜெட் இன்ஜின். ஓகே, 2 பவர் விண்டோ வந்துடும். 5 ஸ்பீடு மேனுவல் கியர். ஏசி எல்லாம் பக்காவா இருக்கும். 4 டயரும் புது டயர். 4 டயரும் பிராண்டட் டயர். வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும், பேக் 2 மேனுவல். ஆமா, தஞ்சாவூர் நம்பர். அது 49 TN49. ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் டாக்டர், 2வது ஓனர் லோக்கல்ல முக்கியமான ஆள் தான் வச்சிருந்தது. வண்டி அருமையான வண்டி பாத்துங்க. 49 நம்பர், பார்த்து தெளிவான வண்டி. பாடி லைன்லாம் தெளிவா இருக்கும். பாடியை பாருங்க, பாடி எப்படி குவாலிட்டியா இருக்கு. நல்ல கவர்ச்சியா தான் இருக்கு. பாக்குறதுக்கு லுக்கா தெரியுதா வண்டி? நல்லா இருக்கு. விஸ்டானால அது ஒரு அழகு தானே. ஏன்னா இண்டிகாவோட விஸ்டா வந்து ரொம்ப ஷிஃப்ட் 2 ஒண்ணு தானே. ஷிஃப்ட் 1 லட்ச ரூபா கூட இருக்கும் 11 மாடல்லாம். ஆமா, இது நம்ம ரேட்டு கம்மி தானே, ரொம்ப கம்மி. பாடி ஸ்பேஸ்ல வர டீசல், இது ஃபியட் ஃபுண்டோல வர எல்லாமே எல்லாம் ஒரே இன்ஜின், சேம் இன்ஜின் தான். குவார்டர் ஜெட் இன்ஜின் தான். குவார்டர் ஜெட் இன்ஜின் தான். அதுல மல்டி ஜெட்னு போடுவாங்க. டீசல்ல ஆமா, சிட்ல VDIன்னு போட்டுருவாங்க. ஓகே, இதுக்கு எவ்வளவு? இதுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கணும் நம்ம. வண்டி இன்ஜின், ஏசி எல்லாம் பக்காவா இருக்கு. 4 டயர் புது டயர் எடுத்தா இந்த வேலையும் கிடையாது வண்டியில. இன்சூரன்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு 4,500 வரும். ஓகே, அதை மட்டும் நம்ம போட்டுக்க வேண்டியதான். இது கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கேட்குறோம் ஃபைனலா. 2 லட்சம். உங்க யூடியூப் சேனலுக்காண்டி 1,90க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். லாஸ்ட் பிரைஸ் 1,90. வண்டி 1,90னா உடையாந்துடலாம். ஆமா, 1,90னா கொடுத்துவாங்க, எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இன்ஜின். ஏசி ஒர்க்கிங்ல, இன்ஜின் ஏசி ஒர்க்கிங் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, அடுத்த கார் போயிருமா? அடுத்த கார் போயிடும். நேர்ல வந்துருங்க. நேர்ல வந்தா நல்ல வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்த வண்டி என்ன? அடுத்த வண்டி ஒரு பலூனோ. 2018 மாடல் ஆல்பா டாப் எண்ட். ஒரே ஓனர். அலாய் வீல், ஆல்பா டாப் அலாய் வீல், ABS, ஏர் பேக் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ப்ரொஜெக்டர், LED லேம்ப். ஓகே, பேக் வைப்பர், ஏர் பேக் 2 வந்துடும். 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், புஷ் பட்டன் ஸ்டார்ட். எல்லா ஆப்ஷனும் என்னென்ன நம்ம ஆப்ஷன் நினைக்கிறோமோ எல்லா ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்கு. கண்டிப்பா. பேக் டயர் கொஞ்சம் ஆவரேஜா தான். பேக் டயர் கம்மியா இருக்கு, ஃப்ரண்ட் டயர் ஓரளவு நல்லா இருக்கு. ஆனா எப்படிங்க இந்த சுசுகி கம்பெனிக்காரன் மட்டும் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒரு காரை போட்டு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி மெயின்டெனன்ஸ், ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்லாம் உங்களுக்கு தவிர்க்க எந்த வேலையா இருந்தாலும் ஈஸியா எல்லா மெக்கானிக்கும் தெரியும். எல்லா மெக்கானிக்கும் பார்க்கக்கூடிய வண்டி சுசுகி. ஆமா, பாடியில எல்லாம் நீட்டா இருக்கு. 1,49,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். நம்மளே கம்பெனில விட்டு செக் பண்ணியாச்சு. ப்ராப்பரா கம்பெனி மெயின்டெனன்ஸ்ல இருக்கு வண்டி. வெளியில கூட ஒரு சர்வீஸ் கூட போகல. எல்லாமே ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 6 லட்ச ரூபா கேட்குறோம். நேரில் வாங்க கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி வாங்கி தந்தோம்னா கஸ்டமர்கிட்ட இருக்க வண்டி. எவ்வளோ தான் கம்மி பண்ணி சொல்லுங்க? 50,000 கம்மி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி சொல்லுங்க. 50,000 கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, வாங்க நேரில். ஃபைனான்ஸ் 5 ரூபா வாங்கி கொடுத்துடலாம். ஒரு 50,000 60,000 இருந்துச்சுன்னா நீங்க வண்டி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த வண்டி போயிடலாமா? இது பாத்தீங்கன்னா ஒரு மாருதி எர்டிகா ஜெட்டி டாப் எண்ட் மாடல். ஓகே, ஒற்றைய ஓனர், 2013 மாடல். ஏர் பேக் 2 வந்துடும். ABS, அலாய் வீல், ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது. ஏசி எல்லாம் பக்காவா இருக்கு. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஓகே, வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு. சென்னை நம்பர் தான். 1,66,000 கிலோமீட்டர் இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்.
இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணி ஒரு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வண்டி இன்னும் வேலைகள் முடியல, கொஞ்சம் பாலிஷ் ஒர்க் மட்டும். ஆமா ஆமா, நம்பர் பிளேட் பாலிஷ் ஒர்க் மட்டும் போட்டு நீட்டா கொடுத்துருவோம். பாலிஷ் போடாமலே அவ்வளோ என்கொயரி வண்டிக்கு. யாரு முந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வண்டி கிடைக்கும். எர்டிகா டீசல் வண்டி கிடைக்கல டிமாண்ட் மார்க்கெட்ல. ஓகே, முந்திர ஆளுக்கு வண்டி நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் ரஃபிங் பாலிஷ் போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் பாலிஷ் போடுறது, அது இன்னும் ஒர்க் முடியல, பாலிஷ் போடுறதுக்கு ஓகே ஆயிடும். ஓகே சக்தி, இப்போ இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்க? அந்தண்ணே கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,50,000 கேட்குறோம். நேரில் வாங்க கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தெளிவான வண்டி, டீசல் வண்டி, எர்டிகா கிடைக்கல, டிமாண்டு. நேரில் வாங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். 4,500 4,500 ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ப்ரொஃபைல் எல்லாம் தான் 5 ரூபா கூட ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, எர்டிகா டீசல் வண்டி. ஓகே, எர்டிகா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ரெண்டு வண்டி ஒண்ணா வந்தது. அந்த வண்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெடி ஆகி போயிருச்சு. சரி. இந்த வண்டியுமே என்கொயரி நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. கஸ்டமர்ஸ் நிறைய வெயிட்டிங்ல இருக்காங்க. யாரு யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு முந்திக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வண்டி கிடைச்சிடும். ஓகேங்க, இவ்வளவு கார்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நன்றி சக்தி. நன்றி. இந்த கார்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸ்ல வந்து பார்க்கலாங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு கார் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.